மூஞ்ச தொங்க போட்டே உட்கார்ந்துருக்கியோ காலையில இருந்து? அதை ஏண்டி கேக்குற? பொண்ணு தாய் போய 2 வாரம் ஆகுது. என்ன ஆனாலும் ஏதானாலும் ஒரு போன் கூட போடலடி. சம்மந்தி வீட்லயே ஐக்கியம் ஆயிட்டாலோ? அவங்க இன்னும் அங்கதான் இருக்காங்க. ஏன்ட்ட காலையில போய் பாத்தீங்களா? ஆமா, அவ வீட்டு பக்கம் போன 3 கடவு சாத்திரபடியே கிடக்கு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள்ல வந்துருவா, கவலைப்படாதீங்க. பாடு பேசுறதுக்கு அவ ஒருத்தி தான் இருந்தா, அதாண்டி கவலை. சரி சரி, சாப்பாடு செஞ்சிட்டியா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அதனால கையல இன்னைக்கு ஒரு நாள் வெளியில வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ஏல போற? அம்மாக்கு மேலுக்கு முடியலன்னு போன் வந்திருந்தது. சரி நான் கிளம்புறேன், நேரமாச்சு. அத்து நில்லம்ல, சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற. போயிட்டு வரத்த, நேரமாச்சு. அடி பாவீங்களா, நான் கடைசி வரைக்கும் தனி காட்டு ராணி தானா? ஏன் இல்ல, நான் இருக்கேன் ஜில்லம்மா. யார் ராணி? நான் இருக்கேன். ஏய் கழுத, நீங்களா இருக்கியா? நடைய கட்டு. யார் சார் இவன்? இவனே ஒரு பைத்தியமா தப்பிச்சு ஓடி வந்துட்டான் ஆஸ்பத்திரியில இருந்து. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. வண்டியில இருந்து தப்பிச்சு குதிச்சு ஓடி வந்துட்டான். ஓடுறா. பைத்தியமா இவன்? பைத்தியமா எனக்கு துணை இருக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு என்னெல்லாம் ஆகி போச்சு. டேய் சர்வர், சொல்லுங்க சார். வந்தீங்க வா. என்ன சார் அது என்ன பண்ணுது? முடிச்சிருச்சா? பண்ணிட்டு தான் இருக்காங்க, பாக்கலாம். சார் ஏமா வேலை கொடுத்தா ஒழுங்கா பாக்க மாட்டீங்களா? என்னமா இது? ஓஹோ, பாத்ரூம் கழுவும் போது விழுந்து கிடந்ததா? சரி கொடுங்க. நல்லா இருக்கே. இது என்னது? தாசிலன் தானே வேலை செய்ய விட்டியோ? புடிங்க, எப்படியோ இது 1.5 பவுன் தேரும். வரட்டா? ஆளை விடுங்க. வரட்டா? டாடா. பாத்தீங்களா சார், இது உங்களுக்கு எவ்வளவு கொழுப்புன்னு? பார்த்தேன். அதுங்க கெட்டலன்னு தானே நம்ம சொன்னோம். சரி விடு, அதான் கொடுத்துட்டாங்கல்ல. இத முதல்ல தங்கம்மா பித்தளையான்னு உரசி பாரு. அது எப்படி தங்கமா தான் இருக்கும். அதான் அந்த அம்மா இவ்வளவு நக்கலா பேசிட்டு போகுதுல்ல. அது பேசிட்டு போனாலும் நம்ம நம்ப கூடாதியா? செக் பண்ணு. ஓகே சார். கோமதி, கோமதி வெளியில வாடி. வந்துட்டீங்களா? வாங்கத்த. ஆமா வந்துட்டோம். என்ன ஒரு அதிர்ச்சி பாத்தியாமா? ஏன் வந்தான்னு நினைக்கிறாளுவோ போல. அப்படிலாம் இல்லையே, துயரம் பிடிச்சதுங்க. நல்ல தின்ற வரைக்கும் திண்டுபிட்டு அப்புறம் தனியா விட்டுட்டு ஓடி வந்துடுறது. நான் சாப்பிட்டோம், நீங்க சாப்பிட்டுட்டே இருந்தியோ, அதனாலதான் ஓடி வந்தோம். ஆனா உன்னை சும்மா விட மாட்டேன். ஒண்ணு நாங்க இருந்தா நீ இருக்க கூடாது, நீ இருந்தா நாங்க இருக்க மாட்டோம். ஆமா புனிதாய், நீ பேசுறதெல்லாம் சரிதான். ஆனா யாரு வீடுன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா தெரிஞ்சுதான் பேசுறோம். உங்க வீடு தானே? ஆமா. இருந்தாலும் நீ பண்ணு தப்பு, அதனாலதான் நான் உன்னை துரத்துறேன். வெளியே போ. என்னம்மா, என்ன நல்ல கதையா இருக்கு. ஆத்தியாடி மக்கா, உன் அத்தைக்காரி என்ன பேச்செல்லாம் பேசுறா? யார் வீட்டுல வந்துகிட்டு யார வெளியே தள்ளுறாளாம்? ஒழுங்கா சொல்லி வச்சிரு. எனக்கும் பொறுமை ஓரளவு தான். புரியுதா புனிதாயி? இது என் வீடு, நீ கிளம்பு. அப்ப போக மாட்டீங்களா? ஆமா, நீங்க பண்றது சரியா? ஒரு சின்ன விஷயத்துக்கு எங்க அம்மாவை துரத்துவீங்களா? அது சின்ன விஷயமா? ஆமா. பாத்தியாமா, நம்ம அங்க கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வேலை செஞ்சுட்டு வருவோமா? சின்ன விஷயமாமா? பாத்தியா? போய் போக மாட்டல? ஆமா, முடியாதுடி. பாடி மக்கா. எங்க சொல்ற? சார் என்ன? ஆமா, மோசம் போயிட்டோம் சார். என்னாச்சு? இது தங்கான்னு கவரிங்க கொடுத்துட்டு நம்ம காதலே பூ சுத்திட்டு போயிட்டாங்க சார். எது கவரிங்கா? ஆமா சார், ஆமா. இப்ப எப்படி அதுங்களை பிடிக்கிறது? அட்ரஸ் ஏதாவது வாங்கினியா? அதுங்க பேசி இருந்த இடம் தெரியும் சார், அத வச்சு விசாரிச்சு போயிடலாம். அப்போ வா, நேராவே வீட்டுக்கே போய் பணத்தை வாங்கிட்டு வந்துருவோம். என்னதுமா இது? கிருஷ்ணா இல்லடி, இது எதுக்கு? நிஜமா ஊத்த போறோமா? சும்மாடி. அப்பாடா, இப்பதாமா நீ சொன்னது எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா நீ நிஜமா எடுத்துட்டு வந்து ஊத்த போறியோன்னு பயந்துட்டேன். நானாவது நிஜமா எடுத்துட்டு வரதாவது தானே பார்த்தேன். கோமதி ஆண்டி, என்னம்மா இது? டாடி மக்கா, இவளுங்க என்ன இத வச்சுட்டு நிக்கிறாளுவோ? ஆமா போவோம். ஆண்டி, என்னது இது புனிதாயி? பார்த்தா தெரியல. மண்ணெண்ணு எதுக்கு? விறகடுப்பு போட்டு ஏதாவது பிரியாணி கிரியாணி செய்ய போறீங்களா? நல்லா இருக்கே நீ பேசுற பேச்சு. வேணா, நீங்க செய்யுங்க. எதுக்கு இது?
எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு உன் அம்மா இந்த வீட்டை விட்டு போகணும், இல்லையா நாங்க இதை ஊத்திப்போம். ஓபன் பண்ணுமா? ஆமா, உன் கையாலே எரிச்சு. வேணா புனிதாயி, கொஞ்சம் பொறுமையாயிரு. எடு லட்சம் தீப்பெட்டிய. புனிதாயி வேணா, பத்தி போடு. தா பாருடி மக்கா. அத்தியம்மா, இவ்வளவு தூரம் நீ எடுத்தோம், ஒரு வார்த்தையாவது உன் மருமகக்காரி பேசுறாளான்னு. நீயும் எடுத்த ஊத்துன பத்தவே போறோம். பாரு, வாய்ப்புல கொலக்கட்டை நிக்கிற மாதிரி இருக்கிறாமா. நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் பாரு. வேணாத்தன்னு கதறாளான்னு பாரு. அதானே, செத்து போனா செத்து போட்டோன்னு இருக்கா போல. எல்லா லட்சு மேட்ச் பாக்ஸ் பத்த மாட்டேங்கிறா, புதுசா உள்ள போய் கொண்டு வருவா. அடி பாவி, அண்ணன் எப்ப சாவான், தின்ன எப்ப காலியாவனே இருக்க போல. வேணா பொண்ணு தாயி, சொல்றதை கேளு. இல்லம்மா, அவங்க 10 பத்திக்கிட்டு போட்டு மேட்ச் பாக்ஸ் புதுசு கொண்டு வர. ஏனி மக்கா, அதுவதான் லூசு மாதிரி பண்ணுதுவா நீயுமா? இருக்கட்டும்மா, இருக்கட்டும். ஏன் மருமகளே, உனக்கு என் மேல பாசமே இல்லையா? அதெல்லாம் நிறையாவே இருக்கு, ஆனா வேஷம் போறவங்க கிட்ட இல்ல. எது வேஷாமா? ஆமா. இவ எப்படி கரெக்டா சொல்றா? பாரு, ரொம்ப பேசாத, நிஜமாவே நான் ஊத்தி பத்திப்பேன். 10 பத்திக்கும், உன்னால ஒரே பிரச்சனை தான். ஆமா, போவோம். இங்க பாத்தியாடா, அதுக்குள்ளே அடுத்த சீனு. என்ன சீனு? நீங்க யாரு? இங்கேயும் வந்துட்டாமா? சரியா சொன்னீங்க. யார் சார் நீங்க? அதோ நிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்டே கேளுங்க. யாருமா இவரு? எனக்கு என்ன தெரியும்? இவங்க இல்ல, அவங்களுக்கு பின்னாடி நிக்கிறாங்க பாருங்க, மண்ணெண்ண ஊத்திக்கிட்டு. யாருக்கா இவரு? நீ தெரியலையா? ஹோட்டல் சர்வர். அடடா, வாங்க சார். ஓஹோ, நீங்களா? என்ன பிரச்சனை? நிக்கிறாங்களே இந்த பொண்ணு தாய், கையில மண்ணெண்ணன்னு சொல்றாங்க. அது கூட பித்தளையா இருக்க போகுது, தண்ணியா இருக்க போகுது. பொய் சொல்லிட்டு தெரியுது, பொய்க்கோழி. என்ன சொன்னாங்க? தின்னதுக்கெல்லாம் காசு தரலன்னு வேலை செய்ய விட்டான். தங்கம்னு சொல்லி பித்தளை செயினை கொடுத்துட்டு ஓடிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? அப்ப இவங்க வேலை செய்யலையா? இவங்களா? அப்போ என்கிட்ட அத செஞ்சோம் இத செஞ்சோம்னு சொன்னாலுங்களே சார், கதையா? அதெல்லாம் வெறும் கதை தான். இதுங்களாவதும் செய்யறதாவதும். பாய், இப்படி போட்டு கொடுத்துட்டியே. இருக்கட்டும் பொண்ணு தாய், என்கிட்ட பொய்யா சொல்றேன். அட பாவி, இப்படி கோத்து விட்டுட்டியே. ஆமா, நீங்க விட்டுட்டு ஓடி வந்ததா விடவா நாங்க பண்ணிட்டோம். வேற என்ன சொல்லுங்க சார். இப்ப எனக்கு நேரம் ஆகுது, ஒண்ணு காசை கொடுங்க, இல்ல ஆள் வாங்க. போருங்க, நான் கொண்டு வரேன். எப்படி? தோ வரேன். இவன் எங்கம்மா போறா? தெரியலடி மக்கா, பாப்போம். இவ்ளோ பணமா? ஏது? அதெல்லாம் கேட்க கூடாது. கொடுங்க சார், பணம் தானே, எடுத்துட்டு போங்க. அட பாவி, பணம்னா போன கூட வாய புழக்கணும் வாங்க, அது சரியாதான் இருக்கு. ஏது லட்சம் காசு? அதெல்லாம் கேட்க கூடாது சொல்லிட்டல பாப்பா. ஒரு நாளைக்கு எவ்வளவு பிரச்சனை தீர்த்து வைக்க வேண்டியதா இருக்கு. எது எப்படியோ என்னாலதான் பிரச்சனை தீர்ந்தது. லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குல்லம்மா? ஆமாடி மக்கா, எனக்கும் தான். நீங்களும் சொல்லிடுங்க, நீங்க ஒத்தவங்களும் சொல்லல. ஆண்டி யாரு சொன்னா? எனக்கும் பேய் பசி இருக்கு. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். அட, கரெக்டா சொல்லிட்டீங்களே. எப்பவுமே ராணியோட பார்வை உங்க பக்கம் தான். அவங்களும். ஆஹா, சொல்ற தோரணையே சரியில்லையே. நான் பசிக்குது. அதான பார்த்தேன். அதுக்கு கொஞ்சம் வெளியில போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. என்ன சொல்லிட்டா வசதியா இருக்கும்ல. அடா பஜ்ஜி சொஜ்ஜி. அத வீட்டுல போட்டா என்னவா? அதாவது மருமகனே, நீங்க சொல்றியோ வீட்டுல போடுங்கன்னு. வீட்டுல கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. என்னத்த சொல்லுங்க. கேளுங்க. சட்டிய கழுவி அதுக்கு எண்ணெய ஊத்தி அத வேற வெங்காயம் அரிஞ்சு அத வேற பொரிச்சு அதுக்கு நின்று வேத்து. அப்பப்பா, காசு செலவு, எனர்ஜி செலவு, எவ்வளவு செலவு. அதுக்கு ஒரு நடையா வெளியே வாங்கிட்டு வர்றது எவ்வளவு பரவாயில்ல. ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. சரி, நான் நேரமாவது வாங்கிட்டு வா. என்ன இவங்க கடைக்கு போக சொன்னா உள்ள போறான். உள்ள பணம் எடுக்கணும்ல. ஓ சரி சரி. என்னாச்சு மருமகனே? ஏன்டா அழுகுற? உள்ள பணம் வச்சிருந்தம்மா, அதையும் காணோமா. அது காணுமா? ஆமாமா. எப்படி தெரியல. ஒருவேளை நம்ம கடைக்கு போயிருக்க நேரத்துல திருடன் பூந்து எடுத்துட்டு போயிட்டானோ. அந்த திருடனை யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆஹா, நம்ம எடுத்தது இவன் காசு. ஐயோ, இவன் இருக்க கோபத்துக்கு உண்மையை
சொன்னோம்னா வெளுத்து வாங்கிடுவானே. பத்தாததுக்கு அம்மா வேற வச்சிருந்தேன். சமாளி லட்சு. நானும் இந்த வீட்டுலதான் ரொம்ப காலமா இருக்கேன். ஒரு நாள் ஒரு திருட வந்தது இல்லையா மருமவனே? எனக்கும் தெரியலையே, அப்ப எப்படி காணா போயிடுச்சு? எவ்வளோ? என்ன ஒரு 50,000 ரூபாய். 50,000 ரூபாய்? ஆமாத்த, இல்லடி காணோன்னு சொல்றேன், அமைதியா இருக்க. அதிர்ச்சியில இருக்கேங்க. இப்ப என்ன பண்ணலாம்? தேடு கிடைக்கும். அது எப்படி? சின்ன காசா? தொலைஞ்சது பெரிய தொகை, அத சும்மா விடக்கூடாது. ஐயோ, இவ வேற விட மாட்டேங்கிறாளே. இப்போ அதுக்கு என்ன பண்ண போறீங்க ஆண்டி? உங்க வீட்டுல தொலைஞ்சிருந்தா கூட நான் விட்டுருப்பேன். இது என் வீட்டுல தொலைஞ்சது சொன்னீங்கல்ல, அதனால நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கு வேற என்ன வழி? ஒரே வழி, போலீஸ் கம்ப்ளைண்ட் தான். அது போலீஸ் கம்ப்ளைண்டா? ஆமா, அத சொன்னா உனக்கு ஏன் பதறுது? ஒருவேளை நீ பார்த்த வேலையா? ஐயோ, நானா இல்லப்பா. ஆமா, என் மவ ஏன் எடுத்துக்க போறா? உடனே அவளை சொல்லுவியே. அதானம்மா. அத்தை, எதுக்கு அவசரம்? கொஞ்சம் தேடி பார்த்தாலே கிடைச்சிரும். இருந்தா தானடா கிடைக்க. நாங்க மண்டைய கிடைக்காதுடா, நான் எடுத்து கொடுத்துட்டேன். இல்ல மருமோனே, இதுக்கப்புறம் டிலே பண்ண வேணாம், கொடுத்துருவோம். ஆமாங்க, அம்மா சொல்றதுதான் சரி. சரி வாங்க. வாங்க போவோம். இல்லம்மா லட்சு, நீ வரலையா? இல்ல, நான் வரல. நீங்க மட்டும் போய் கொடுத்துட்டு வாங்க, பெரியவங்களா போய். எதுக்கு? எனக்கு ஸ்டேஷன் பார்த்தாலே பயம். ஒருவேளை இவெல்லாம் எடுத்துருப்பாளோ? சரி, அவ இருக்கட்டும், நம்ம போவோம். போங்க போங்க, போயிட்டு வந்துடாதீங்க. என்ன சொன்ன? பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வந்துருங்கன்னு சொன்னேன். ஆளு ஒட்டக மாதிரி ஒல்லியா இருந்தாலும் காது மட்டும் பூனை காது. என்னம்மா, என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? சார், என் பையனுடைய காசை காணும் சார். சரி சரி, பதட்டப்படாதீங்க, அழுகாதீங்க. எப்போ காணோம்? எங்க? எங்க வீட்டுல சார். அதையும் சாப்பிட ஹோட்டலுக்கு போயிருந்தோம் சார். உங்களுக்கு தெரிஞ்சு அந்த கேப்ல தான் காணா போயிருக்கும். கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச காசு. சரி சரி வாங்க. எங்க? வீட்டுக்கு தான். பார்த்தா தானே தெரியும். சரி வாங்க போவோம். எங்க வச்சீங்க? எங்க காணோம்? வாங்க சார். அதுல மக்கா சாருக்கு ஒரு ஜூஸோ இல்ல காப்பியோ போட்டுக்கொண்டா. இல்லம்மா, அதெல்லாம் வேணாம், இருக்கட்டும். இல்ல சார், அலைஞ்சு வந்திருப்பியே, ஒரு மடக்கு குடிங்க. சரிம்மா. வா, போலீஸுக்கு என்ன மாதிரி ஐஸ். உட்காருங்க சார், உட்காருங்க. இந்தாங்க சார், இந்த வெயிலுக்கு குடிங்க சார், நல்லா குளுகுளோன்னு இருக்கும். ஆமா, இங்க நான் கஷ்டப்பட்டு உழைச்ச என் காசை காணுமா? எனக்கு குளுகுளோன்னு ஜூஸ கொடுத்து ஐஸ வைக்க மட்டும் இருக்கிறீங்க. இங்க நான் நெருப்புல நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கிறேன். குடிங்க சார், குடிங்க. ஆமா சார், நல்லா குடிங்க. வந்த வேலை என்ன, பாக்குற வேலை என்ன? குடிக்கிறத பாரு, மாடு கழனி தண்ணிய குடிக்கிற மாதிரி குடிக்கிறான். என் வயிறு எரியுது, உனக்கு குளுகுளுன்னு ஜூஸ் கேக்குதோ? சீக்கிரம் சார். என் காசை கண்டுபிடிக்க கூட்டிட்டு வந்தியாளா இல்ல பல்ல இழிக்க கூட்டிட்டு வந்தியாளா? வாங்க சார். சொல்லுங்கம்மா, எங்கம்மா வச்சீங்க? இது ஒரு ரூம். என்னவா இருக்கும்? நல்லா தேடி பாத்தீங்களா மேடம்? இங்க வச்சதுதான் காணா போச்சா? ஆமா சார். இந்த ஆளு எப்படி கண்டுபிடிப்பான்? காசை கண்டுபிடிப்பானா இல்ல காசை எடுத்தவள கண்டுபிடிச்சிருவானோ? சார், எனக்கு ஒரு டவுட். யாரு? நானா சார். சொல்லுமா. இப்போ நீங்க காசை கண்டுபிடிக்கிறீங்களா இல்ல காசை எடுத்தவங்கள கண்டுபிடிக்கிறீங்களா? முதல்ல காசை இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல, இல்லனா எடுத்தவள தானே கண்டுபிடிக்கணும். ஆமா சார். ஐயா, இன்னைக்கு இவன் என்னென்னலாம் பண்ண போறானோ. இதுல பார்த்தாச்சு, இதுலயும் இல்லையே. கீழே ஒரு கபோர்டு இருக்குல்ல, அதுல என்ன வச்சிருக்கீங்க? அதுல என் Dress பொட்டி, பொண்ணு தாய் பொட்டி, அவ மொவ பொட்டி, என் பொண்ணு பொட்டின்னு இருக்கு. அந்த எல்லா பொட்டியும் வெளியே எடுமா. ஆமாத்த, எடுத்து காட்டுங்க. என்ன மருமகளே, இந்த ஆளு ஒண்ணு விடாம செக் பண்ணுவாரு போல. ஆமாத்த, போலீஸ்னா சும்மாவா? வரமா அந்த கபோர்ட இந்தாங்க சார். ஓபன் பண்ணுங்க. ஒரு பொட்டியை முதல்ல ஓபன் பண்ணுங்க. அடியாத்தி, உள்ள மினி ஹவுஸ் இருக்கும் போல. என்னம்மா இது இப்படி இருக்கு? வெளிநாட்டு பொருள் மாதிரியே இருக்கு. ஆமா சார், என் புருஷன் வெளிநாட்டுல வேலை பார்க்கும்போது வாங்கிட்டு வந்தது சார். பத்திரமா வச்சிருக்கேன் சார், ரொம்ப காலமா. அப்படியா? இப்ப அவரு எங்கம்மா? என்னம்மா கேட்டா அழுவுற? சொல்லுமா. சார், அவங்க அழுவதிலே தெரியலையா சார்? என்னதாமா ஆச்சு? சொல்லுமா. என்னம்மா கேட்டா ஓலை விட்டுக்கிட்டு இருக்க? சொல்லு. சொல்றேன் சார். ஆண்டவா,
சார் எங்க அம்மா வாயில இருந்து வர்றதுக்கே கஷ்டமா இருக்கு. நான் எந்த அளவுக்கு வலி இருக்கும் பாருங்க. நானே சொல்றேன் சார், எங்க அப்பா போய் 5 வருஷம் ஆகுது சார். எங்க போய்? மேல போய். அத ஒரு வார்த்தையில சொல்ல தெரியாதா? உங்க அம்மா என்னன்னா 4 வரிக்கு இழுன்னு இழுக்குறாங்க. நீ என்னன்னா பேராகிராஃப் விட்டு விட்டு பேசுற. ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டியது தானே. எனக்கும் சொல்ல வரணும்ல சார். சரி சார், வந்த வேலையை பாருங்க சார். எனக்கு நேரம் ஆகுது, காசை தேடி கொடுங்க. பாட்டி பேச்சு மாறும் பார்த்தா விட மாட்டான் போலயே இவன். சரி சரி, அடுத்த பொட்டியை தர. இது யாருது? என்னதுதான்? 10 அவள் போது. தர. என்ன மருமகளே இது? உன் அம்மா புட்டியாதும் பரவாயில்ல. என்ன அழகா ஜோடிச்சு மாலை போட்டு செருப்பு போட்டு சங்கு போட்டு பவுடர் போட்டு சூப்பரா இருக்கு. இதுல நம்ம பொட்டிய திறந்தா மானம் வேற போகுமேமா. ஆமா அத்தை, உங்க பொட்டி அதை விட மோசமால இருக்கும். ஐயா மூடுமா, நாருது. முடியல சார், எந்த அந்த அளவுக்குலாம் இல்ல. நல்ல பவுடர் போட்டு பத்திரமா தான் வச்சிருக்கேன். இந்த பவுடர் நாத்தமே கொமட்டுது. துறமா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆத்தி நம்ம பக்கமா மாட்டிக்கிட்டோமே. ஏமா என்னம்மா இது? இது எந்த இல்ல அவளுது. கொல்லையில போவா என்கிட்ட சிறுக காசை திருடி பொட்டி முழுக்க லாரி பாப்பா சேர்த்து வச்சிருக்கானே. இதுங்களே ஒரு தின்னி பண்டாரம். அதுங்க பொட்டியில என்ன இருக்கும் பாரு. ஒரு ட்ரெஸ் ஆச்சும் இருக்கா பாரு. ஐயோ மானம் தான் போகுது. என்னம்மா இது? ஜட்டியில ஓட்ட ஜட்டியெல்லாம் வச்சிருக்கிறியோ? எத்தனை வருஷமா யூஸ் பண்றீங்க? இப்படி ஒண்ணு இருக்குன்றத எனக்கு இப்போதான் சார் தெரியுது. சுத்தம் சந்தி சிரிக்குது. லட்சு மானம் போகுதுடி. இன்னஸ் வாங்க கொடுத்த காசெல்லாம் என்னடி பண்ணுன? அதுவா? என்னடி அதுவா இழுத்துக்கிட்டு சொல்லுடி. நாருது. சார் கொஞ்சம் தள்ளிக்கோங்க சார். என்னதாண்டி பண்ணுன? அதெல்லாம் அங்க பாரு, லாலி பாப்பா மாத்தி வச்சிட்டேன். அட தீனி பண்டாரமே. என்னப்பா இது? ஓட்ட சட்டியெல்லாம் வச்சு ஓட்டுறிய? ஒரு புது சட்டி வாங்கி கொடுத்தா என்னப்பா? சார் உங்களுக்கு தெரியாது சார். இது எங்களுக்கு வருஷம் தீபாவளி போனஸ்ல புது ட்ரெஸ் எடுத்துதான் சார் தரேன். வருஷம் அப்பப்போ கூட்டிட்டு வேற போவேன். ஆனா இதுங்க என்னன்னா குடுக்கற காசை கூட இதுங்க போய் தின்றோம் சார். சரியான தீனி பண்ணாடம் சார் இதுங்க. இதுங்க எங்க சார் ட்ரெஸ்ல போடுங்க? ஹோட்டல்ல போய் 50,000 பில்ல போடுறவங்க சார். இதெல்லாம் என்ன சார் குத்தம்? உள்ள போடுறது தானே, எப்படி இருந்தா என்ன? அடி பாவி, இப்படியோ ஒரு பொண்ணா? சார் பவுடர் போட்டு வச்சிருந்த என் பொட்டியே நாறுதுன்னு சொன்னீங்க சார். இந்த ஓட்ட சட்டி நாத்தத்தை மட்டும் எப்படி சார் தாங்கிட்டு நிக்கிறியோ? மூடுமா மூடு. உன் வாய மூடுறியோ இல்லையோ, முதல்ல இந்த பொட்டிய மூடு. நாத்தம் தாங்கல, உடல புடுங்கிக்கிட்டு வருது. அடுத்த பொட்டிய தர. அதுல என்ன பொணமா? தெரியலையே சார். என்னமா இது? இவ்வளவு நாத்தம் புடுங்குது. உள்ள இருந்து பூச்சி வண்டெல்லாம் வருது. நாத்தம் குடல புடுங்குது. சார் இதுங்களே நாத்தம் பிடிச்சதுங்க போல. எனக்கே இப்போதான் சார் தெரியுது. இதுங்கள்ட்ட திறக்காம இருக்கிறதுக்கு நீங்க திறக்காமலே போயிருக்கலாம். இப்ப சொல்லுங்க சார், என் பொட்டியே நாறுதுன்னு சொன்னீங்களே, இதுல நான் தான் சார் ஜெயிச்சிருக்கேன். நானாவது பரவாயில்ல சார், மேல போட்டு பூ போட்டு பொட்டு வச்சு பவுடர் போட்டு இருக்கேன். அடச்சி கருமம். உங்க 2 பேருக்கும் ஆத்தி இவர் என்ன அடிச்சிட்டாரு? அடிக்கலையா? வருமானே இவரை பாருங்க மயங்குறாரு. அண்ணே அங்க பாரு. எங்க அங்க பாருங்க. என்ன? அங்க பாரு, ஆள பாரு, மயங்கறான் பாரு. புடிங்க அத்தை, அங்க வாங்க எல்லாம். சார் சார் தூங்குறாரு போல. கிழிச்சாரு. உங்க நாட்டத்துல மயங்கிட்டாரு. மயங்கல, பரலோகத்துக்கே போய் சேர்ந்துட்டாரு. அப்ப சோலி முடிஞ்சுதா? முடிஞ்சது. அத்தை என்னத்த பாத்துக்கிட்டு சீக்கிரம் வாங்க, ஆஸ்பத்திரி போவோம். தூக்குங்க இவரை. அட வாங்கீங்களா? விடுங்கடா. என்னடா பண்றீங்க? உங்க வீட்டுக்கு மனசு வரக்கூடாதுடா. ஆவிதாடா வரணும். அட நாசமா போனவங்களே, வாங்கினதுக்கு முடிஞ்சிச்சு சொல்லிட்டியல்லடா. விடேண்டா, எனக்கு பிள்ளை குட்டி கொண்டாடி எல்லாம் இருக்குடா. வீடு போய் சேரணும்டா. என்னடா ஆச்சு? பேசாதீங்க, எல்லாம் உங்களாலதான். மரியாதையா ஓடிரியும். சொந்தங்களே மறக்காம எங்க வீடியோவை பெல் ஐக்கானோட சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க சொந்தங்களே.